6 வருடம் கழித்து மனம் புண்படுகிறது என்று சொன்னால் அது மனமா என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. சிலுவை காலத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத ஒன்ன வச்சு அவர் கிறிஸ்தவ பெண்ணுன்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு என்ன முடிவு வர்றது? அவரு மாரியம்மன் கோயில்ல பாடுறாங்க. ஒரு பெண் பூப்படைவதையும் அல்லது மாத விளக்கடைவதையும் அதையும் கூட அவரு தானே உருவாக்கி முடியும். அவரே உருவாக்கினதை எப்படி அவர் சீட்டுன்னு ஊற்றுவாரு? இசைவாணியுடைய மொபைல் நம்பரை பலர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில இசைவாணி கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க, ஆபாசமா பேசியிருக்காங்க. ஒரு மதத்தினர் பிற மதத்தினரை இழிவுபடுத்துவதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நிச்சயம் சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து தவறு இருப்பின் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும். இவர் எந்த மதத்துக்கு இவர் எப்படி என்ன அளவுகள் வச்சு சொல்லியிருந்தாரு? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏன்னா வெடிகால 5 மணிக்கு நீங்க மாலை போடுறவங்க பாட்டு பாடும்போது அண்ணன் திணிச்சாங்க, தொந்தரவு பண்ணாங்கன்னு நான் எடுத்துக்க முடியுமா என்ன? இசைவாணி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க, நம்ம வணங்கக்கூடிய கடவுளை ரொம்ப இழிவா பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்ன இழிவா என்ன பேசியிருக்காங்க? நான் உள்ள கோயிலுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இதுல என்ன இழிவு இருக்கு? ஐயப்பன் தான் இந்து மத கடவுள்னா அந்த இந்து மத கடவுளை வணங்குவதற்கு இந்துக்களாகிய பெண்களுக்கும் பட்டியல் சாதியினருக்கும் உரிமை உண்டா இல்லையா? ஆண்களை அனுமதிப்போம், பெண்களை அனுமதிக்க மாட்டோம்னா அது என்ன அதை ஐயப்பன் சொன்னாரா அவங்களுக்கு? நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழ் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆதவன் திச்சன்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஐ எம் சாரி ஐயப்பா பாடல், இந்த பாடல் பாடி கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. ஐயப்பன் சுவாமி அவர்களுக்கு எதிராக இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வெளியானப்ப கூட இந்த அளவு ப்ரொமோஷன் இருந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த முறை அதிக அளவு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியுது. இது குறிப்பிட்டு இந்த பாடலை ஏன் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இது மனதை புண்படுத்தி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் அதிகம் பண்ற அளவுக்கு தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 6 வருட காலத்தில் இந்த பாடல் பாடப்பட்டதால் ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டதாகவோ அல்லது அந்த கோயிலுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டதாக நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பாடல் ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய முதல் வரி சொல்லக்கூடிய செய்தி. பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடல் பாடப்படுகிறது. சமூக ஊடகங்களிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடல் ஐயப்பனுக்கு வணங்குவதற்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமையைத்தான் வலியுறுத்துகிறே, அந்த கோயிலுக்கு போக வேண்டாம் என்றோ அல்லது ஐயப்பனுடைய மகிமையை கேள்விக்குள்ளாகக்கூடிய இடத்திலிருந்தோ இது பேசவில்லை, அல்லது இது நாத்தியத்தையும் பேசவில்லை. உச்ச நீதிமன்றமே நீக்கிய பிறகும் நீங்கள் கேரள அரசும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பெண்களை அனுமதிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் ஏன் சில பழமைவாத சக்திகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன என்பதுதான் அந்த கேள்வியோடைய, அது கூட அந்த கேள்வி கூட எந்த ஒரு மதவாதியையோ அல்லது பீடாதிபதிகளையோ மத தலைவர்களையோ பார்த்து எழுப்பப்பட்டதில்லை. நேரடியாக ஒரு வழிபாட்டில் நம்பிக்கை உள்ள ஒரு பெண் நேரடியாக ஐயப்பனை பார்த்து கேட்பதாகத்தான் இந்த பாடல். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படும் போதெல்லாம் உண்மையில் அந்த பாடலுக்கோ அல்லது இலக்கியத்திற்கோ புத்தகத்திற்கோ கிடைக்கக்கூடியதை விடவும் கூடுதலாக ஒரு பரபரப்பும் அல்லது அதன் மீது கவனமும் பெற்றிருக்கிறது. இப்படித்தான் மாதொரு பாகன் நாவல், பெருமாள் முருகனுடைய மாதொரு பாகன் நாவல் வெளியாகி அது 6-7 ஆண்டுகள் கழித்த பிறகு அதனுடைய ஆங்கில பதிப்பு வந்த போது அந்த நாவலை சர்ச்சைக்குரியதாக்கினார்கள். அதன் மூலம் பெருமாள் முருகனை இன்றைக்கு உலகளாவிய ஒரு எழுத்தாளராக முன்னிறுத்தும் நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் மட்டுமல்ல உலகின் பல்வேறு மொழிகளுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கினார்கள். இவ்வாறான ஒரு முயற்சி என்பது 6 வருடம் கழித்து மனம் புண்படுகிறது என்று சொன்னால் அது மனமா என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. திடீரென்று எப்படி 6 வருடம் கழித்து மனம் புண்படுகிறது? நாட்டில் இன்றைக்கு தலையாய பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. 2 நாட்களாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கான போராட்டத்தை, இந்த நாட்டின் இறையாண்மை சம்பந்தமான போராட்டத்தை, இந்த நாட்டினுடைய ஒரு வெளிப்படைத்தன்மையான
ஒரு நிதி நிர்வாகம், அரசு நடவடிக்கை எல்லாம் இருக்கிறதா என்பதை பற்றிய அடிப்படையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய தொழில் முதலாளிகளில் முதலாமவராக குறிப்பிடப்படக்கூடிய அதானி, அவருடைய ஊழல் அது அமெரிக்கா வரைக்கும் பாய்ந்து இன்றைக்கு அங்கிருந்து அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதை முன்னிறுத்தி அதானியை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை, அவருடைய நிதி முறைகேடுகள் தொடர்பாக ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் முன்னிலைப்படுத்தப்படுகிற போது நாட்டினுடைய ஊடகங்கள் அல்லது கருத்தியலாளர்கள் மக்கள் மத்தியிலே அது சார்ந்த விவாதங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய விஷயம் இது பற்றிய விவாதங்களை நடத்த வேண்டிய ஊடகங்களை அல்லது பொது தளங்களை இவர்கள் இப்படி சாரமற்ற விஷயங்களில் பரபரப்பு ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்கி அல்லது ஒரு மத மோதல் உருவாவதற்கான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான சூழல் வந்துவிட்டதோ என்கிற ஒரு கவலையையும் பதற்றத்தையும் அரசாங்கத்தில் உருவாக்கக்கூடியவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இது போன்ற விவாதங்கள் வேறு ஏதோ முக்கியமான பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்காகத்தான் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது அல்லது எழுப்பப்படுகிறது என்கிற சந்தேகத்தை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்த அதானிக்கு இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனையில அதை பற்றிய விவாதங்கள் பெரிய அளவில் ஊடகங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறார்கள், மக்களிடம் விவாதங்கள் வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள். அல்லது அப்படியே வந்தாலும் கூட இது இந்தியாவுக்கு எதிரான, இந்திய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு அமெரிக்காவினுடைய சதி என்று மூடி மறைக்கக்கூடிய தேசபக்திக்கு பின்னால் போய் திருடர்களும் நாட்டின் பொது வளங்களை கொள்ளையடிப்பவர்களும் ஒளிந்து கொள்வதற்கு வசதியாக அதை மக்களுடைய கவனத்திலிருந்து தப்பி வைக்கக்கூடிய ஒரு மோசடியாகத்தான் நாம் இதையெல்லாம் பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் கூட பாடகி இசைவாணி அவர்களை ஒரு கிறிஸ்தவராகவும் இது இந்து மத கடவுளை இழிவாக பாடினதாகவுமே பாத்தீங்கன்னா செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே வேளைகள்ல சில பதிவுகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இசைவாணி அவர்கள் இந்து கடவுளாக இருக்கக்கூடிய மாரியம்மா, பிற மத கடவுளை பத்தி கூட ஸ்டேஜில் பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இது குறித்து எந்த ஒரு தகவலுமே வெளியிடல. குறிப்பிட்டு ஒரு மத கலவரத்தை தூண்டுகிறது போல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்யறாங்கன்னா அது ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்கள், முன்னணி ஊடகங்கள் இப்படி செய்யறதுக்கு என்ன அழுத்தம் காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ, அதனுடைய தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் அப்படியே வாங்கி இங்க நம்ம மண்டையில திணிக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஒரு தரப்பாக மாறிவிடுகிறது. ஊடக சுதந்திரம் என்பது இன்றைக்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாய் இருக்கிறதுனுடைய கொடூர விளைவுகள்ல இதெல்லாம் ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். இதுல வட இந்திய ஊடகங்கள், தென்னிந்திய ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்றாலும் நாம் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இசைவாணி ஒரு சிலுவை அவரு ஏதோ கழுத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத ஒன்ன வச்சு அவர் கிறிஸ்தவ பெண்ணுன்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு என்ன முடிவுக்கு வர்றது? இந்த மாதிரியான புற அடையாளங்களை வைத்துக்கொண்டு அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு சிலுவை போட்டிருக்கலாம் அல்லது ஒரு பொட்டு வச்சிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒருவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் மாரியம்மன் கோயில்ல பாடுறாங்க அல்லது பல்வேறு நிகழ்ச்சிகள்ல போய் பாடுறாங்க. நீலம் இப்போ நீலம் ஏற்பாடு பண்ண அதனுடைய பேண்டு கேஸ்லஸ் கலெக்டிவ் பேண்டில் அவங்க பாடின உடனே அவங்க நீலம் பாடகர்னு சொல்றது. ஏறக்கூடிய மேடையை பொறுத்தெல்லாம் அவர்களுடைய அரசியல் சார்பு அல்லது இறை வழிபாட்டு நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம முத்திரை குத்துவது என்பது ஒரு அடையாளம் சரியானதல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தானா பாடகர் பெண்களுடைய பூப்படையக்கூடியது அல்லது மாத விளக்கை தீட்டு என்று பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இங்க முதன்மை தருகிறது. பூப்படைவதையும் அல்லது மாதவிளக்கு ரத்தத்தையும் வளமையின் குறியீடாக பார்க்கக்கூடிய ஒரு பழங்குடி சமூகத்தினுடைய கடவுளாகத்தான் ஐயப்பன் தொடக்க காலத்தில் இருந்திருக்கிறார். அவங்களுடைய ஒரு தொல் தெய்வமான ஐயப்பனை பிற்பாடியவர்கள் கைப்பற்றிய பிறகு அதற்கு சீட்டெல்லாம் வருது. மிகுந்த அபத்தமானது. அதுவே கடவுள் மீது அவநம்பிக்கை உருவாக்கக்கூடிய அல்லது ஐயப்பனை அவமதிக்கக்கூடிய ஒரு கருத்து என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் என்று இவர்கள் தான் சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர்தான் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரு பெண் பூப்படைவதையும் அல்லது மாத விளக்கடைவதையும் அதையும் கூட அவர் தான் உருவாக்கி முடியும். அவரே உருவாக்குனதை எப்படி அவர் தீட்டுன்னு ஊற்றுவாரு? அப்ப ஐயப்பனுக்கு ஒன்றும் இது தீட்டு கிடையாது. தீட்டு புனிதம் என்கிற கருத்தாக்கமே இந்திய சமூகத்திற்குள் பார்ப்பனிய கருத்தாக்கம். இந்த பார்ப்பனிய கருத்தாக்கம் எப்போது ஐயப்பன் கோயிலுக்குள் நுழைந்ததோ அப்போது இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனை நீதிமன்றத்தின் மூலமாக தீர்க்கப்பட்டு விட்டது. நீதிமன்றமே தீர்த்து வச்சிருச்சு. நீங்க ஏன்பா குறுக்கால போந்துக்கிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஒதுங்கு என்று சொல்லிவிட்டு நேரடியாக ஐயப்பனை பார்த்து, ஐயப்பா நான் உள்ள வரதுல உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு
ஒரு பக்தை கடவுளிடம் பார்த்து நேரடியாக கேட்கக்கூடிய இடத்துக்கு போயிருச்சு. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க பெண்களுடைய மாதவிடாயினுடைய அந்த ஒரு விஷயத்தினால அனுமதி மறுக்கப்படுது, அதற்காக உரிமைகளை பெற்றுத்தரத்துக்காக உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கு, இதற்காக இந்த காரணத்திற்காக இந்த பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இல்ல நண்பரே, ஒரு நிமிஷம். அந்த பாட்டு முழுவதும் அதை நோக்கி அல்ல. அந்த பாட்டினுடைய முதல் வரி ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பான்ற அந்த அந்த வரிதான் அதை நோக்கி பாடுதோடைய, அந்த பாட்டினுடைய மற்ற வரிகள் அனைத்துமே சமூகத்தில் பல்வேறு தளங்களில் பெண்களுக்கு பாலினத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை எதிர்த்தும் அந்த பாகுபாடுகளை கடந்து ஒரு சமத்துவத்தை வலியுறுத்தியும் ஒரு பெரியாரிய கண்ணோட்டத்தில் அவங்க வந்து பாடுறதாகத்தான் அந்த பாட்டு இருக்குது. பெரியார் என்ற பெயரை கேட்டாலே வந்து பதட்டம் அடையக்கூடிய சங் பரிவார கும்பலுக்கு இந்த பாடலும் கடுப்பேற்றி இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஐயப்பா கடவுளை வணங்கக்கூடிய இந்து பெண்களும் உள்ள போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, உரிமைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நோக்கம் இப்ப தற்பொழுது நடைபெற்றிருக்கா இல்லையா? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு. உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை ஏற்று பெண்களை வழிபாட்டுக்கு அனுமதிப்பதாக கேரள அரசாங்கமும் முடிவெடுத்து விட்டது. அப்படி முடிவெடுத்த நிலையில் RSS தலைமையிலான சங் பரிவார கூட்டம் அந்த தீர்ப்பின் மீது மறுசீராய்வுக்கு போக வேண்டும், தீர்ப்பை ஏற்கக்கூடாது, பெண்களை அனுமதிக்க கூடாது, இது இந்து மத நம்பிக்கையில் கேரள அரசாங்கம், இடது முன்னணி அரசாங்கம் தேவையின்றி மூக்கை நுழைக்கிறது, அரசு இந்த வழிபாட்டு உரிமைக்குள் தலையிடக்கூடாது என்றெல்லாம் அது ஆட்களை திரட்டி வச்சுக்கிட்டு ரகளை செய்து கொண்டிருந்த ஒரு நேரத்துல அதற்கு எதிராக இந்த கோயிலுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன அந்த ரகளைக்கு எதிராக மகிழா மதில் என்கிற தலைப்பில் லட்சக்கணக்கான பெண்கள் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டக்கூடிய தீர்ப்பை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்புக்கும் கேரள இடது முன்னணி அரசனுடைய முடிவுக்கும் ஆதரவு தெரிவித்து அவங்க ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தினாங்க. அப்படி ஒரு இயக்கத்தை நடத்துவதனுடைய சூழல்ல பெண்கள் அனுமதிக்கப்படுவது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதை கண்டு பதற்றம் அடையக்கூடிய அல்லது பொறுக்க முடியாதவர்கள் ஓரளவுக்கு பின்வாங்கி சென்று விட்டார்கள். இன்றைக்கு அந்த எதிர்ப்பை வைக்க முடியாது. அப்படி வைத்தால் அது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராகவும் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைக்கு எதிராகவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதற்கு எதிராகவும் வந்து போயிருன்றதுனால இன்னைக்கு வந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சில அந்த சங் பரிவார உதிரி கும்பல்கள் இது போன்ற ஒரு பதற்றத்தை உருவாக்குவதற்கும் சமூகத்துல தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் இப்படி சாரமற்ற விஷயங்களை திடீரென்று பேசு பொருளாக மாற்றுவது என்கிற இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா Facebook போன்ற நிறுவனங்கள், சமூக ஊடகங்கள் பல்வேறு நேரங்கள்ல எங்களுடைய கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை நீங்க மீறிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இசைவாணியுடைய மொபைல் நம்பரை பலர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில இசைவாணி கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க, ஆபாசமா பேசியிருக்காங்க, அவங்களுடைய உருவப்படத்தை மார்பிங் பண்ணி ஆபாசமா சித்தரித்து அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை வந்து பொது வெளியில நாங்க ஷேர் பண்ண போறோம்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இது போன்ற ஒரு பெண்களை தெய்வமாக மதிப்பதாக சொல்லிக்கொண்டே ஒரு பெண்ணை, ஒரு கலைஞரை இவ்வாறு ஆபாசமாக சித்தரிப்பதும் அதாவது என்ன சொல்றது, சொல்லத்தகாத வார்த்தைகள்ல பேசுறதுக்கும் இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இவர்கள் ஒரு பக்கம் நாங்க யோகா படிச்சு மனதை சாந்தப்படுத்துகிறோம்ன்றாங்க, இன்னொரு பக்கம் பெண்களை நாங்க வந்து தெய்வமா மதிக்கிறோங்கிறாங்க, இன்னொரு பக்கம் நாங்க அமைதியின் உருவானவர்கள்றாங்க, அன்பின் ஒரு வடிவன்றாங்க. ஆனா இவங்க வாயை திறந்தா இவங்க வாயில வர்ற மாதிரி எந்த ஒரு தெருப்பொறிக்கும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சொற்களையும் அவர்களை மிக மோசமாக சித்தரிக்கக்கூடிய கருத்துக்களையும் அவதூறுகளையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம இங்க கவனம் செலுத்த வேண்டியது, இந்த மாதிரியான கவனச்சிதறல்களுக்கு பதில் சொல்வதா அல்லது கேரள அரசாங்கம் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் பெண்களை எந்த அளவிற்கு அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்குது என்பதையும், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்வதற்குமான விஷயங்களை தான் நம்ம பேசணும். அது அல்லாம கோயிலுக்கு செல்லக்கூடிய உரிமையை நிலைநாட்டி விட்டோம், ஆனால் நாங்கள் செல்ல போவதில்லை என்று பகுத்தறிபூர்வமாக பேசுகிறார்கள் என்றால் அதையும் நாம் அங்கீகரித்து வரவேற்க வேண்டும். பெரியார் சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ள போக வேணான்னு சொல்றதுனால நான் வந்து போவேன்னு சொல்றேன் ஒழிய அங்க போனாதான் என் பிரச்சனை தீரும் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அம்பேத்கர் கூட நாசி காலாராம் கோயிலுக்குள்ள ஒரு தலைமையேற்று போறாரு. போகும்போது பத்திரிகையாளர் கேட்கறாங்க, நீங்க இந்த கோயிலுக்குள்ள வந்தீங்களே
ஏன்னா நீங்க இறை நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதான்னு கேட்கிறப்ப எனக்கு ஒன்றும் இறை நம்பிக்கையில இல்ல, உள்ளே இருக்கக்கூடிய கல் அபூர்வ சக்தி நிறைந்தது என்றோ அது எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும் என்றோ எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்படியெல்லாம் அது செய்வதாக இருந்தால் ஏன் இந்த கோயிலுக்கு வந்தவர்களே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அம்பேத்கரும் பேசியிருக்கிறார். இது எல்லாமே நீங்க கடவுள் இல்லையா இருக்குதாங்கிற விவாதம் இல்லை. இப்போ ஐயப்பனுக்கு சக்தி இருக்குதா இல்லையான்றத பத்தி விவாதம் கிடையாது. அந்த கோயிலுக்குள்ள போலாமா வேணாமான்றதுதான். எல்லாரும் போலான்னு சொல்றோம். ஒருத்தர் வந்து நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த உள்ளே செல்வதற்கான உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் தீர்ப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் கேரள அரசும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு 6 ஆண்டுகள் கழித்து இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயப்பனை காப்பாற்றுவதும் நோக்கமில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை காப்பாற்றுவதும் நோக்கமில்லை. அவர்கள் இப்படி பேசுபொருளாக மாற வேண்டும் என்கிற ஒரு நிலைதான் அவங்கள வழி நடத்துதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இந்து மத பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இல்ல, இது எப்படி போய் நம்ம சொல்ல முடியும்? இந்து மதங்கிறதுல என்ன ஒரு கடவுளா இருக்கு? இதனால இந்துக்கள் மத்தியில இசைவாணி இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க, நம்ம வணங்கக்கூடிய கடவுளை ரொம்ப இழிவா பேசியிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வராங்க. இழிவா என்ன பேசியிருக்காங்க? நான் உள்ள கோயிலுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இதுல என்ன இழிவு இருக்கு? இப்படி கேட்கறதே உங்களுக்கு இழிவுன்னு சொல்லி சொன்னா அல்லது புண்படுன்னு சொல்லி சொன்னா, இத்தனை வருஷமா கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது என்று, நீ இந்து தான் ஆனா கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட பெண்களுடைய மனம் புண்படாதா? அல்லது நீ இந்து தான் ஆனால் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கக்கூடிய பட்டியல் சாதியினருடைய மனம் புண்படாதா? இன்னமும் கோயிலுக்குள் நுழையக்கூடாது அல்லது கோயில் பக்கமே வரக்கூடாது, கோயில்ல வந்து கண்டதேவில என்ன அந்த வடக்கைத்தை பிடிக்கிறதுலதான் சண்டை. இன்னைக்கு எத்தனை கோயில்ல இன்னைக்கு வெட்டுக்குத்து நடந்துகிட்டு இருக்குது வழிபாட்டு உரிமைக்காக. அப்ப அவங்க மனசெல்லாம் புண்படாதா? இவர்கள் யாரை இந்துக்கள் என்று சொல்லுகிறார்கள்? நீங்க எல்லா இந்துவும் என்ன ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்களா, அல்லது எல்லா இந்துவும் திருப்பதிக்கு போறாங்களா, அல்லது எல்லா இந்துவும் பழனிக்கு போறாங்களா? அது மக்களுடைய விருப்பம் சார்ந்தது. அவர்கள் எந்த கடவுளை வணங்குகிறார்கள், ஒரே கடவுளை வணங்குகிறார்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை வணங்குகிறார்களா என்பதெல்லாம் அவர்களுடைய தனித்த விருப்பம். அன்றாடம் ஒருவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிற ஒருவர் வழியில் பார்க்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் தான் வந்து ஒரு வணக்கத்தை செலுத்திட்டு போறாரு. ஏன்னா வந்து அவருக்கு எல்லா தெய்வமும் ஒண்ணு போல நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு சர்ச்சை பார்த்தாலும் தான் வணங்குறாங்க, ஒரு மசூதியில பாங்கு ஓதும் போதும் தான் நின்று கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்க உணர்வு. அது அதை இவங்க வந்து திரித்து அது ஒரு ஒற்றைமயப்படுத்துவதற்கு இவங்க முயற்சிக்கிறாங்க. இப்போ நீங்க ஐயப்பன் தான் இந்து மத கடவுள்னா அந்த இந்து மத கடவுளை வணங்குவதற்கு இந்துக்களாகிய பெண்களுக்கும் பட்டியல் சாதியினருக்கும் உரிமை உண்டா இல்லையா, உள்ள போறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா என்று கேட்டால் ஆண்களை வந்து அனுமதிப்போம், பெண்களை அனுமதிக்க மாட்டோம்னா அது என்ன வந்து அதை ஐயப்பன் சொன்னாரா அவங்களுக்கு? அப்ப அதுல வந்து பெண்களுக்கு மனசு புண்படலையா? கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது நீ தீட்டானவா என்று சொன்னால் அதற்கல்லவா பெண்கள் கோவப்பட வேண்டும். அதுக்கு கோவப்படாம நான் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்ற இசைவாணி மேல கோவப்படுறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. அது வேணா இந்த மாதிரியான ஒரு கூறு உணர்ச்சியும் ஒரு பெண் விடுதலையிலும் பாலின சமத்துவத்திலும் நம்பிக்கை இல்லாமல் ஆணாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சாதிய படிநிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சனாதன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழிசை மாதிரியானவர்களுக்கு வேண்டுமானால் இதெல்லாம் ஓப்பாக இருக்கலாம். அவர்கள் வேண்டுமானால் தங்களை இந்து பெண்களாக சொல்லிக்கொண்டு இந்த அனாச்சாரங்களை எல்லாம் அனுமதிக்கக்கூடியவர்களாகவும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் ஒரு நவநாகரிக சமூகம், சமத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய சமூகம். நம்முடைய அரசியல் சாசனம் அனைவரையும் சமம் என்று சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒரு மதிப்பு என்று சொல்லுகிறது. ஒருவருக்கு ஒரு மதிப்பு என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசன தினத்தை நேற்று கொண்டாடிவிட்டு நீங்க இன்னைக்கு வந்து கோயிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாது, அவங்களுக்கு சமமான மதிப்பு கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது பிரதமர் சொல்லியிருக்கிறாரு அரசியல் சாசன தினத்துக்கு நமது அரசியல் சாசனம் நமது கௌரவம் அப்படின்னு, அதான் முழக்கம் அதுக்கு. இப்ப நமது அரசியல் சாசனம் நமது கௌரவம் என்று சொன்னால் நமது அரசியல் சாசனத்தின் முன்னால் அது ஒருவருக்கு ஒரு மதிப்பு என்று சொல்லுகிறது. ஐயப்பன் கோயிலுக்குள்ள ஒருவருக்கு ஒரு மதிப்பா இல்ல ஆணுக்கு ஒரு மதிப்பு பெண்ணுக்கு ஒரு மதிப்பான்னு சொல்லணும்ல. இன்றைய தினம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் சோசியல் மீடியாவை திறந்தாலே இந்த இசைவாணி இது சம்பந்தமான பாடல்கள் எல்லாமே வருதுன்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இது குறித்து நாங்க விசாரணை செய்யறோம் அப்படின்னு ஒரு தெரியாத மாதிரியான ஒரு பதிலை கொடுக்கிறாரு. இதை எப்படி பார்க்க முடியுது? இல்ல, ஒண்ணு சோசியல் மீடியாவிலயோ அல்லது வந்து இது ஒன்றும் பெரிய பேசு பொருள் கிடையாது. சோசியல் மீடியாவெல்லாம் வந்து வேற விஷயங்கள் பேசப்படலாம் இருக்கு, அதைத்தான் மாற்றி அமைக்க விரும்புறாங்க. எல்லாருமே இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தான் இப்படி ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. இது எல்லாருக்குமான விஷயம் கிடையாது, அப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள் முழுக்க அங்க மழை அடிச்சு ஊட்டிக்கிட்டு இருக்குது. வந்து என்ன இயற்கை உட்பாதம் நடக்குமோன்ற கவலை வந்து அரசுக்கு இருக்குது, அதிகாரிகளுக்கு இருக்குது,
மக்களுக்கு இருக்குது, பல்வேறு சமூக பொறுப்புள்ள அமைப்புகளுக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விஷயம் கிடையாது. இது முடிஞ்சு போன விஷயம். அது அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஆதரித்து இது பேசப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். இது முடிஞ்சு. அதை இவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஊடகத்துல இப்படி எல்லாம் ஒன்றும் இதுதான் இன்றைக்கு தலையா விஷயன்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படி இந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல சேகர் பாபு இப்படி அவசரப்பட்டு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் என்ன சொல்லியிருக்கணும், அந்த பாட்டு வந்து அந்த பாட்டை நான் கேட்கிறேன், அது ஏதாவது அவமதிக்கக்கூடிய வகையில இருந்தா அது என்னன்றத சட்டப்படி நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னா பரவாயில்ல. இரண்டு மதங்களுக்கு இடையில் வந்து மோதலை உருவாக்குதுன்னா இவர் வந்து எந்த மதத்துக்கு இவர் எப்படி என்ன அளவுகள் வச்சு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன கருத்தை உள்வாங்கி இருக்கிறாருன்னா, இசைவாணி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்று இந்த RSS கும்பல் கிளப்பிவிட்ட செய்தியை நம்பிக்கொண்டிருக்கிறார். இசைவாணி அவருடைய சமூக பின்புலம் என்ன, அவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறவர் என்பதை பற்றி எந்த தெளிவும் இல்லாமல் அவர் இந்த ஊடக செல்வாக்கின் கீழ் கிடைத்த செய்தியை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி அவர் சொல்லியிருக்க தேவையில்லை. முதலில் அந்த பாட்டை கேட்டுவிட்டு கருத்து சொல்வதாக சொல்லியிருக்கலாம். அல்லது அவருடைய சமூக பின்புலம் என்ன, அவர் ஏன் இந்த பாடலை பாடினார் என்பதை பற்றி பேசியிருக்கலாம். இதற்கும் அப்பால் அவர் மேலே போய் ஒரு அமைச்சர் என்கிற முறையில் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இசைவாணி பெண்களுக்கான வழிபாட்டு உரிமையை பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் கேட்டிருக்கிறார். இதிலே தவறு ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். அவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. தாமு இயக்க சார்பாக கூட வந்து பாத்தீங்கன்னா இதற்காக உடன் நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிவிச்சிருக்கிறீங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏன்னா வெடிகால 5 மணிக்கு வந்து நீங்க வந்து மாலை போடுறவங்க பாட்டு பாடும்போது அது அவர்களுடைய நம்பிக்கை என்று நான் சகித்துக் கொண்டு அதை கேட்டுக்கொண்டுதான் நடக்கிறேன். அதிகாலையில பக்தர்கள் பாட்டு பாடுறாங்க, மண்டலியிலிருந்து பாட்டு பாடுறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், வேறு இறை வணக்கத்தை இறை வழிபாட்டை கொண்டவர்கள், வேறு மத மார்க்கங்களை கொண்டவர்கள் எல்லாம் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை கடந்து போகிறார்கள். அதனால என்ன வந்து திணிச்சாங்க, தொந்தரவு பண்ணாங்கன்னு நான் எடுத்துக்க முடியுமா என்ன? RSS அல்லது இந்து மக்கள் கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்வதை அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி தொடர்ந்து சமூகத்தை ஒரு அமைதியின்மையில் மூழ்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழலை அம்பலப்படுத்துவதுதான் இன்றைக்கு நம்முடைய வேலையை ஒழிய இதற்காக வேறு போய் இயக்கத்தை எல்லாம் இன்னைக்கு நடத்துற அதற்கான ஒண்ணு தேவையில்லை. அப்படி ஒரு அவசியமும் இன்னைக்கு உருவாகலாம் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் நம்ம வலியுறுத்துறது என்னன்னா, அவங்க பாடின பாட்டை கருத்து ரீதியாக எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல், அந்த பாடல் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அவர்களை அச்சுறுத்துவதும் அவமதிப்பதும் அவதூறு செய்வதும் ஆபாசமாக சித்தரிப்பதும் ஆகிய சட்டவிரோத வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்குரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலும் இந்த RSS உதிரி கும்பல்கள் தொடர்ச்சியாக வெவ்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு இந்து என்ற பெயரில், அந்த பெயரில், இந்த பெயரில் என்று பல்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு சமூகத்தில் தொடர்ச்சியாக இப்படி எதற்கெடுத்தாலும் எங்களுடைய மனம் புண்பட்டு விட்டது என்று தொடர்ச்சியாக சமூகத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். இதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை ஆதரிக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருமே இந்த விஷயத்தில் இசைவாணிக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு சூப்பர் சென்சாராக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் கண்காணிப்போம், தலையிடுவோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை முழங்க வேண்டும். அப்படி நடக்கலன்னா எந்த ஒரு கலை இலக்கியவாதியும் தான் சுயமாக சுதந்திரமாக சிந்திப்பதையும் எழுதுவதையும் நிறுத்தி கொண்டு சுய தணிக்கை அடிப்படையில் இப்படி எழுதுனா அப்படி அவங்க தலையிடுவாங்க, அப்படி எழுதுனா இவங்க தலையிடுவாங்க என்று தனக்குத்தானே வாதாடி தன்னைத்தானே வந்து மறித்து சாரமில்லாத விஷயங்களை கலை இலக்கியத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மனசாட்சி, எந்த ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியாகவும் அல்லது காலத்தின் சாட்சியாகவும் இருக்கக்கூடிய கலை இலக்கியம் என்பது கண்டவர்களுக்கெல்லாம் பயந்து கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மையையும் அதனுடைய என்ன சொல்றது சமூக தேவையையும் இழக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டுவிடும். இந்த நிலைமை வரக்கூடாது என்றால் நிச்சயமாக நாம் இசைவாணிக்கு ஆதரவாக, அவருடைய கருத்துரிமைக்கு ஆதரவாக இந்த நேரத்தில் குரல் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்த கருத்துரிமைக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்திற்கும் கலை இலக்கிய செயல்பாடுகளுக்கும்
தணிக்கை செய்யக்கூடியவர்களாக தங்களை தாங்களே நியமித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கலாச்சார காவலர்களுக்கு எதிராக கங்கணத்தை முழங்குவதும் மிக மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.